ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான கம்பு ரொட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் திங் வந்து கம்பு மாவும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை போட்டாக்கா ரொம்ப ஹெல்த்தி. ஸோ வந்து அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை வந்து இந்த மாதிரி நல்ல இலையாக பார்த்து மரத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதை வந்து நல்லா இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம். இதுக்கு வந்து நிறைய இது போடணுன்னு அவசியமே இல்லை. நம்ம ஜஸ்ட் காரத்துக்காக பச்சை மிளகா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்காக அந்த முருங்கைக்கீரை ஆஸ் யூஷுவல் நம்ம யூஸ் பண்ணுற வெங்காயம். ஸோ உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுனாலும் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து நல்லா சின்னதாக பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நீட்டாக போட்டோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதோட நம்ம தட்டி விடும்போது அது வந்து சரியாக நிற்காது. ஸோ அது வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் வந்து மையம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கிளியராக ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து எங்கள் ஃபேமிலி ரொம்ப பெருசுன்றதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் செய்ய போகிறோம். அதனால் மாவு வந்து நல்லா எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அதை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் காமிச்சிருக்கேன் எவ்வளோ மாவு எடுத்துருக்கோன்னு. உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்து நீங்கள் வந்து ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இதே மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம இதில் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கம்பு ரொட்டை வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவே வந்து நம்ம வந்து கேழ்வரகு மாவு இருக்குது இல்லைங்களா, இந்த கம்பு மாவுக்கு பதிலாக கேழ்வரகு மாவு கூட நம்ம எடுத்து ரொட்டை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து எப்படி தட்டி போடுறாங்கன்றதை வந்து காமிக்கல. ஸோ தட்டினதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ இதே மாதிரி தான் ஒரு பால் மாதிரி நம்ம மேக் பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கையை வச்சு நல்லா தட்டி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது வந்து நல்லா வெந்த அப்புறம் தான் திருப்பி போடணும், இல்லைன்னா உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். அது நல்லா வெந்து வரும்போது தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அது தீயாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம்.
இதே மாதிரி எல்லா ரொட்டியும் நம்ம வந்து மேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் நம்ம நல்லா கொஞ்சம் திக்காக போட்டிருக்கிறதுனால. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லணும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.